வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வருஷத்தோட ஆஃபர்லி பேப்பரோட சொல்யூஷன் பார்க்க போகிறோம். அதாவது நேற்று நடந்த பேப்பர் இது 2023-24. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கான். இதை ரேங்க் மெத்தடில் சால்வ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஏன்றது என்ன அர்த்தம்னா கோஷன் ஆஃப் XYZ. ஸோ 2 2 1 1 - 1 1 3 1 2. ஸோ அதான் வந்து ஏவோட ஆன்சர். இந்த ஓரத்தில் இருக்கிறது தான் பியோட ஆன்சர் 5 1 4. ஸோ நம்ம ஆகுமெண்ட் மேட்ரிக்ஸ் எழுத போகிறோம். ஆகுமெண்ட்னா செப்பரேட்டாக கொடுத்துருக்கான்னு அர்த்தம். செப்பரேட் கொடுத்தா நம்ம ஒன்று சேர்க்க போகிறோம். ஸோ ஆகுமெண்ட் மேட்ரிக்ஸ்னால் ரெண்டு சேர்த்துறோம், ஏவையும் பியும் சேர்த்து எழுதுறோம். ஸோ ஃபஸ்ட்டு 3 டேம் வந்து ஏ, இந்த டேம் வந்து பி. ஓகேவா? ஆகுமெண்ட் மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு ரேங்க் கண்டுபிடிக்கணும்னா கார்னரில் 1 வந்தால் ஈஸி. ஸோ ஃபஸ்ட் ரோ செகண்ட் ரோ இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அடுத்து இந்த 3 இடத்துல நம்ம 0 கொண்டு வரணும். இங்கே 0 வரதுக்கு ஃபஸ்ட் ரோ யூஸ் பண்ணணும், இங்கே 0 வரதுக்கு ஃபஸ்ட் ரோ யூஸ் பண்ணணும், இங்கே 0 வரதுக்கு செகண்ட் ரோ யூஸ் பண்ணணும். ஓகேவா? இந்த ரேங்கை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அது ஒரு தரம் பாருங்கள். ஸோ இந்த சம் ஈஸியாக புரியும். ஓகேவா? இது எல்லாருக்கும் தெரியும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் சம் போயிடுவோம். சிம்பிளிஃபை sin π/6 + i cos π/6 power of 8. இதோட வேல்யூ கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ போலார் ஃபார்ம்னா cos + i sin தான் வரணும். ஸோ sin π/6 என்ன மாத்திரம் நான் cos 90 - π/6 போடுறேன் ப்ளஸ் i sin 90 - π/6. அப்போ தான் cos 90 - சைனாக இருக்கும். அப்புறம் இதை மைனஸ் பண்ணிக்கணும். இது 90, இது 30, 90 30 60, அதை π/3. இப்போ பவர் உள்ள கொண்டு வாங்க. 18 கொண்டு வந்தால் 3 18 கேன்சல் பண்ணலாம். 6π. cos 6π ஆன்சர் 1, sin 6π ஆன்சர் 0. ஸோ ஓவரால் ஆன்சர் அது 1. நெக்ஸ்ட் சம். ஃபைன் சொல்யூஷன் இஃப் எனி 2 cos square x - 9 cos x + 4 = 0. நார்மல் ஃபேக்டரைஸ் பண்ணி போகிறோம். 2 4s are 8. 8 பிரிச்சா -9 வரணும். ஸோ 1 8s are 8. எனக்கு -9 கொடுக்குறேன். அப்புறம் -9 கிடைக்கும். ஃப்ரண்ட்டில் 2 இருக்குது. ஸோ டிவைட் பை 2 போட்டுறேன். ஸோ cos x - 1/2 cos x - 4 = 0. ஸோ cos x க்கு 1/2, அப்போ x = cos inverse of 1/2. 1/2க்கு வேல்யூ என்னவோ அதை போட்டுட்டேன் 60 டிகிரி. இதில் cos inverse of 1/4 சரியா? 1/4ல் 4. ஸோ இந்த 4க்கு வேல்யூ கிடையாது நம்மளுக்கு. ஸோ அதனால் நான் போடல, ஏன்னா அது ரேஞ்ச் லிமிட்ஸை தாண்டிடுச்சு. ஃபைன் த பீரியட் அண்ட் ஆம்ப்ளிடியூட் ஆஃப் y = 4 sin - 2x. ஸோ பீரியட் ஆம்ப்ளிடியூட் கேட்குறாங்க. ஸோ இதான் ஃபார்முலா y = a sin ωt. ஸோ ஏக்கு நேரம் என்ன இருக்குது 4, அப்போ a = 4. அப்போ ஒமேகா நேரம் இருக்குது -2. ஸோ ஒமேகாவோட ஃபார்முலா 2π/t. ஸோ t கண்டுபிடிச்சிடலாம். t ஆன்சர் இருக்குது -π. நெக்ஸ்ட் ஃபைண்ட் த ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் தி சர்க்கிள். டயமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 பாயிண்ட் கொடுத்துருக்கான். ஒன்று x1 y1, ஒன்று x2 y2. இது மாதிரி பாயிண்ட் கொடுத்து ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் கேட்டாங்கன்னா இதான் ஃபார்முலா. x - x1 × x - x2 + y - y1 = y - y2 = 0. ஸோ இது x1 y1க்கும் இது x2 y2க்கும் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அப்போ இதுக்கு -4 + 4 மாறிடும். x2க்கு 1, அப்புறம் y1க்கு y2க்கு 1 ஒன்றா மல்லை பண்ணுங்க. அப்படி மல்லை பண்ணி சிம்ப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடச்சிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் சம். ஃபைண்ட் த டார்க். ஃபோர்ஸ் 3 ஃபோர்ஸ் கொடுத்துருக்கான். ஆக்டிங் பாயிண்ட் வித் பொசிஷன் வெக்டர் ஒன்று கொடுத்துருக்கான். அபோவ் த பாயிண்ட் ஒன்று கொடுத்துருக்கான். ஸோ தனித்தனியாக 3 ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்களே, 3 ஃபோர்ஸையும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணால் அதாவது ஒரு எஃப். இப்போ ஆர் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா அட் மைனஸ் அபோவ். இது அபோவ் த பாயிண்ட்டு, இது அட் த பாயிண்ட். ஸோ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ண ஆன்சர் தான் ஆர். இப்போ ஆர் கிராஸ் எஃப் போடுங்க. ஆர்னா ஜேகே ஃபஸ்ட்டு போட்டணும். ஆரோட ஆன்சரு கேவோட எஃபோட ஆன்சர் ரிட்டர்ன் போட்டிங்கன்னா ஆன்சர் கிடச்சிடும். இல்லை ரொம்ப ஈஸியான சம். இதே ஒர்க் டன்னும் கேட்பானுங்க. ஸோ அதனால் ஒர்க் டன்னும் பார்த்து வச்சுக்கோங்க. ஃபைண்ட் த லோக்கல் எக்ஸ்ட்ரீம் ஃபார் த ஃபங்க்ஷன் x⁴ 32x. ஸோ லோக்கல் மேக்ஸிமம் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு தான் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள். செகண்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணி = 0 போடுங்க. அப்போ என்ன வருது 4x³ + 32 = 0. அப்போ x³ -8, அப்போ x = -2. அந்த எக்ஸோட ஆன்சர் போய் டபுள் டேஷில் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணால் எனக்கு பாசிட்டிவ் வருது. ஸோ லோக்கல் மினிமம். இந்த x = -2 எடுத்து கொஸ்டின் அப்ளை பண்ணுங்கள். அதான் லோக்கல் மினிமம் வேல்யூ. ஓகேவா? நெக்ஸ்ட் எவால்வேட். ஸோ ஒரு லிமிட் சம்மில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு லிமிட் எக்ஸிஸ்டாக இருக்கான்னு கேட்குறாங்க. எக்ஸிஸ்ட் ஆனது வேல்யூ நான் கேட்குறாங்க. ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒயிட் டேம் மட்டும் எடுத்துக்கிறோம். ஸோ லிமிட்ஸ் y → 0 cos y² + y + 2. ஒயிட் டேம் மட்டும் எடுத்தால் போதும். y இடத்துல 0 கொடுங்க. 0 கொடுத்தா cos 0 வந்து cos 0 ஆன்சர் 1. ஸோ இன்ஃபினிட்டி வரல. ஸோ லிமிட்ஸ் வந்து எக்ஸிஸ்ட். இப்போ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறேன். நான் கொடுத்துருக்கேன், அதை அப்ளை பண்ணுங்க. எக்ஸுக்கு y க்கு 0 அப்ளை பண்ணேன்னா வருது எனக்கு 0/2. ஸோ 0 cos 0 ஆன்சர் 1. let a = 2a √5b. a and b belongs to integers கொடுத்துருக்காங்க. செக் வெதர் யூஷுவல் மல்டிப்ளிகேஷன் இஸ் பைனரி. பைனரி நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் ஏன்னு ஒரு டேம் எடுத்துக்கிறேன் இதே ஃபார்மேட்டில். சரியா? ஸோ a + √5b. அதே மாதிரி b = c + √5d. ஓகேவா? ஸோ a × b. a நம்ம மல்லே பண்ண போகிறோம். ஸோ ஏவோட ஆன்சரு பியோட ஆன்சர். ஸோ ஒன்று ஏசி, அப்புறம் √5cd, √5bc, அப்புறம் √5 அதை இங்கே போட்டிருக்கேன். ஸோ இதில் ஏசி ரியல் மாதிரி இருக்கிறது எடுத்துக்கோங்க. √5 தனி காமனாக எடுத்துருங்க. ஸோ பார்க்க அதே ஃபார்மேட் இருக்கா? ஒரு ஏருக்கு √5 ஒரு ஆன்சர். இங்கே வந்துருக்குங்களா? அதே மாதிரி ஒரு செட் வந்துருக்கு பாருங்கள். இது ஏ மாதிரி இருக்கா? இது √5 இருக்கிறதுல பி மாதிரி இருக்கா? ஸோ அதே கண்டிஷன் மாதிரியே வந்துருக்குல்ல. ஸோ இது வந்து சாட்டிஸ்ஃபைடு. நெக்ஸ்ட்டு
dy by dx plus y cot x equal to 2 cos. ஸோ இதோட வேல்யூ நான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னா dy by dx plus py equal to q. இதுதான் ஃபார்முலா. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலா பார்த்தோம்னா p எத்தனை இருக்குது, எனக்கு cot x இருக்குது, q எத்தனை இருக்குது, cos x. இதை இன்டிகிரேட் பண்ணுங்கள். cot இன்டிகிரேட் பண்ணால் log sin x, e power of p dxனா e இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க, e log கட் ஆகிடும் sin x. இதான் ஃபார்முலா. y e power of p dx ஓட ஆன்சர் sin x, q ஓட ஆன்சர் cos x, இதோட ஆன்சர் sin x. sin x cos x ஓட ஆன்சர் 1/2 sin 2x. இதை இன்டகிரேட் பண்ணுங்கள். சைனை பண்ணால் மைனஸ் காசு, 2x பண்ணால் ஒரு 2. ஸோ ஆன்சர் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து 2 மார்க்ஸு. எல்லா 2 மார்க்ஸும் பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். 2 ஸ்டெப் 3 ஸ்டெப் தான். ஸோ நீங்கள் கவலைப்படாமல் எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? கான்செப்ட் தெரிஞ்சால் எல்லாத்தையும் ஈஸியாக போட்டுடலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது அந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்க 3 மார்க்ஸ். A chemist has one solution. ஒரு சொல்யூஷன் வச்சுருக்காரு, அதில் 50% ஆசிட் ஒன்று போட்டுறாங்க, இன்னொரு சொல்யூஷன் 25% ஆசிட் சேர்க்குறாரு. ஹவு மச் he should be mixed to make 10 liters. எத்தனை லிட்டர் வேணும்? 10 லிட்டராக 40% ஆசிட் வேணுன்றாங்க. ஸோ 50% ஆசிட் எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க, 25% ஆசிட்டை ஒய்ன்னு எடுத்துங்க. மொத்தம் எத்தனை லிட்டர் தேவை? 10. ஸோ x + y = 10. இப்போ 50% ஆசிட் ஒன்று, 25% ஆசிட் ஒன்று, டோட்டலாக 10 லிட்டர்ஸில் 40% ஆசிட் இருக்குது. ஸோ 50% 5/100, 50/100, 25/100, 40 எல்லாத்தையும் 100 கட் பண்ணுறங்க. அப்புறம் 5 டிவைட் பண்ணுங்கள். இதுதான் ஈக்குவேஷன் 2. ஸோ ஈக்குவேஷன் 1ஐயும் ஈக்குவேஷன் 2ஐயும் சால்வ் பண்ணுங்கள், எக்ஸ் ஒய்யும் கிடச்சிடும். நெக்ஸ்ட்டு, if z1 z2 z3 காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருங்க. மால்ஸ் ஆஃப் z1 equal to z2 equal to z3 equal to z1 plus z2 plus z3 equal to 1 கொடுத்துருக்காங்க. வேல்யூ ஆஃப் 1/z1 1/z2 1/z, இது எக்ஸாம்பிளில் 2.12ஓட சம். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் நிறைய பார்த்தா மட்டும்தான் நீங்கள் சென்டமே போட முடியும். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் தயவுசெய்து எல்லாத்தையும் பார்த்துருங்க. சென்டம் போட ஆசைப்படுறவங்களாம் பார்த்துருங்க. எக்ஸாம்பிள்ஸ் எதையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ மால்ஸ் ஆஃப் z1 equal to 1 ஸ்கொயரிங் ஆர் போட்டு சேவ் பண்ணுங்கள். அப்போ என்ன ஆகிடும்? z1 ஸ்கொயர் equal to 1, z பார் என்ன பண்ணலாம்? z1 into z பார் equal to 1 போடலாம், z1 ஸ்கொயரை. ஸோ z1 பார் equal to 1/z1. சிமிலர்லி z2 பார் கண்டுபிடிங்க, z3 பார் கண்டுபிடிங்க. ஸோ இதான் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ 1/z1 இன்னும் தெரியும் எனக்கு, z1 பார், 1/z2 z2 பார், 1/z3 z3 பார். ஸோ அப்போ z1 பார் ப்ளஸ் z2 பார் ப்ளஸ் z3 பார், இதை ஹோல் பாராக மாற்றிக்கலாம். ஸோ மாடுலஸ் போடுறதுனால பார் போயிடும். ஸோ இதில் ஆன்சர் 1 ஆல்ரெடி கொஸ்டினே கொடுத்துருக்கான். ஸோ 1/z1 ப்ளஸ் 1/z2 ப்ளஸ் 1/z2 ஆன்சர் என்னது? 1. நெக்ஸ்ட்டு, ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்லோப் கொடுத்துருக்காங்க, விச் பாசஸ் த்ரூ பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்லோப் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு ஈக்குவேஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸுக்கு ஒய்க்கு அந்த நம்பர் அப்ளை பண்ணுங்கள். ஒய்க்கு 0, எக்ஸுக்கு 1 அப்ளை பண்ணால் ஸ்லோப் வந்துருச்சு. நான் வந்துருக்கு -1/2. இப்போ 1 பாயிண்ட் ஃபார்முலா y - 1 = m, x - x1. ஸோ கொடுத்துருக்க பாயிண்ட் தான் ஒன்று x1 y1 அப்ளை பண்ணுங்கள், சிம்பிளை பண்ணுங்கள், ஆன்சர் கிடச்சிரும். நெக்ஸ்ட், ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் எலிப்ஸ், லென்த் ஆஃப் லேட்டர் செக்டம் கொடுத்துருக்காங்க, டிஸ்டன்ஸ் வித் ஃபோக்கஸ் கொடுத்துருக்காங்க 4√2. மேஜர் ஆக்சிஸ் வந்து y ஆக்சிஸும் மென்ஷன் பண்ணிட்டான். ஸோ ஃபஸ்ட்டு லேட்டஸ்ட் என்ன 2b² = 4. ஸோ அது வந்து b² கண்டுபிடிச்சாச்சு 2a. நெக்ஸ்ட்டு, டிஸ்டன்ஸ் வித் ஃபோக்கஸ்னா 2a = 4√2. இப்போ a = 2√2 ஸ்கொயரிங் ஆப்போசிட் பண்ணால் a² e² = 8. இப்போ இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணுறோம். b² = a², 1 - e², a² உள்ள கொண்டு போங்க. 1 × a² a², a² × a², a². ஸோ அதோட வேல்யூ 8. ஸோ ஒரே கொண்டு வாங்க, கொண்டு வந்து ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள். ஸோ ஏக்கு 2 ஆன்சர் கிடைக்குது. நெகட்டிவ் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல, பாசிட்டிவ் மட்டும். a வந்து 4. அந்த கண்டுபிடிச்ச ஏவை எடுத்து போய் இங்கே அப்ளை பண்ணுங்கள். b² = 2 இருக்குல்ல, ஏக்கு 4 கொடுத்தா 8. ஸோ b² ஆன்சரு 8. ஃபார்முலா x² / b² போடணும், ஏன்னா மேஜர் ஆக்சிஸ் அபவுட் y ஆக்சிஸ். ஸோ x² / b² + y² / a² = 1. ஸோ b² தெரியும், a² தெரியும், அப்ளை பண்ண ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட், ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த பாயிண்ட் ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் த லைன் பாசிங் த்ரூ ஏன்னு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கான், பின்னு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கான். ஸோ இந்த 2 இதை யூஸ் பண்ணி நம்ம ஒரு லைன் கொண்டு வரப்போம், ஈக்குவேஷன் ஆஃப் லைனு வித் த பிளேன். ஸோ இந்த லைனும் இந்த பிளேனும் மீட் ஆகிற இடத்துல ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வரப்போது, அந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. சரியா? ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்துருக்க 2 பாயிண்ட் யூஸ் பண்ணி நான் வந்து கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் கொண்டு போகிறேன். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி x - x1 / x2 - x1க்குள்ள இந்த ஃபார்முலா. ஸோ a வந்து x1 y1 z1 எடுத்திருக்கேன், a2 x2 y2 z2 எது வேணால் நீங்கள் மாற்றி கூட எடுக்கலாம், தப்பு கிடையாது. ஸோ போட்டுட்டேன், இது ஈக்குவல் டு t எடுத்திருக்கேன். ஸோ x - 4/3 = t போட்டோம்னா x ஆன்சர் கிடச்சிருக்கு. சிமிலர்லி y - 1/4 = t போட்டோம்னா y ஆன்சர் கிடச்சிருக்கு. இதுக்கு z ஆன்சர் கிடச்சிருக்கு. ஸோ x y z எடுத்து போய் அந்த பிளேன் ஈக்குவேஷனை கொடுக்க போகிறேன். இங்கே கொடுத்துருக்காங்களா பிளேன் ஈக்குவேஷன், அதில். ஸோ எக்ஸுக்கு 3t + 4, ஒய்க்கு 4t + 1 மைனஸ்னால சைன் மாறிடுச்சு, ஜெட்டுக்கு 2t + 2 = 5. ஸோ சிம்பிளை பண்ண டீன்னு வந்திருக்கு எனக்கு 0. t = 0 எடுத்து போய் இந்த x y zல அப்ளை பண்ண போகிறேன். அப்ளை பண்ணால் ஒரு பாயிண்ட் வந்துருச்சு. இதுதான் அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன், இந்த லைனுக்கும் பிளேனுக்கும் இருக்க பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். ஸோ இந்த பாயிண்ட்டுக்கும் அவங்க கொடுத்துருக்க பாயிண்ட்டுக்கும் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா கேட்குறாங்க. ஸோ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா தெரியல,
x2 minus x1 whole square, y2 minus y1 whole square. ஸோ அந்த ஃபார்முலா போட்டால் ஆன்சர் வந்துருச்சு. ஸோ ஆன்சர் வந்திருக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 181. இதுவும் எக்ஸாம்பிள் சம்ஸ் நல்லா பாருங்கள். எக்ஸாம்பிள் 6.50. ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் சம் நல்லா போட்டு பாருங்கள், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இது a beacon makes one revolution every 10 seconds. It located on a ship which is anchored 5 km from the seashore. seashoreலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி ஒரு ஷிப்பை நிற்க வச்சுருக்காங்க. அது மேலே ஒரு பெக்கான், அது ஒரு லைட் சுற்றிட்டு இருக்கு. ஓகேவா? ஒரு சுற்றுறதுக்கு 5 செகண்ட்ஸ் எடுத்துக்குது. கொஸ்டினில் how fast the beacon moving, ஸோ எவ்வளோ ஸ்பீடில் சுற்றுதுன்னு கேட்குறாங்க. ஸோ இதோட வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் சேனலில், அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன், ஒரு தடவை பார்த்துருங்க. earn 2 white balls 3 red balls. A sample of 3 balls are chosen at random. மொத்தம் 5 பால் இருக்குது, நீங்கள் அதில் 3 பால் எடுக்கிறீங்க. எக்ஸ்ன்றது ரெட் பாலை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்கான். ஸோ அதோட ரேண்டம் வேரியபிள் என்னது, இன்வெர்ஸ் இமேஜ் என்னதுன்னு கேட்குறாங்க. மொத்தம் நம்ம கிட்ட எத்தனை பால் இருக்குது, 5 பால். எத்தனை பால் எடுக்க போகிறோம், 3 பால். ஸோ 5C3. 5C3 எப்படி போடலாம், நம்ம 5C2 போடலாமா? ஸோ மைனஸ் அப்போ 5 × 4 / 1 × 2. ஸோ 5 2 10. ஸோ 10. ஸோ இந்த ஆன்சர் எனக்கு வரணும் இப்போ டோட்டலாக. ஸோ ஃபஸ்ட்டு இதில் என்னால் 0 போட முடியாது. ஆக்சுவலாக 0 இருந்தால் போடணும். 0 என்ன மீனிங்கு, 3மே ரெட் பால் வரலன்னு அர்த்தம். நம்ம கிட்ட ஒயிட் பால் 2 தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஒரு ரெட் பால் வந்து தான் ஆகும். அதனால தான் x=0 நான் போடலை. ஆக்சுவலாக அவன் 3 பால் சொன்னால் x=0 1 2 3 மீனிங். x=0னா 3மே ரெட் பால் வரல அப்படின்னு மீனிங்கு. இப்போ நம்மகிட்ட இருக்கிறது 2 ஒயிட் பால் தானே. இப்போ சப்போஸ் 3 பால் ஒயிட் பால் இருந்தால் x=0 ஆப்ஷன் நான் போட்டிருப்பேன். என்கிட்ட இருக்கிறதே 2 ஒயிட் பால் தான். கண்டிப்பாக நீ 3 பால் பிக் பண்ணினா ஒரு பால் கண்டிப்பாக ரெட் பால் இருந்து தான் ஆகும். ஸோ அதை இங்கே போட்டிருக்கேன். ஸோ x=1னா ஒரு ரெட் பால் வருது, வந்த 2மே ஒயிட் பால், மிச்சம் 2. ஸோ எத்தனை ஒயிட் பால் இருக்குது டோட்டலாக 2. அப்போ 2 ஒயிட் பால் வந்துருச்சு. ரெட் பால் 3, ஒரு ரெட் பால் வந்துருக்கு. 2C2னா 1, 3C1னா 3, 1 × 3 3. 2னா 2 ரெட் பால் வந்துருக்கு, ஒரு ஒயிட் பால் வந்துருக்கு. டோட்டலாக 2 ஒயிட் பால், அதில் எனக்கு ஒரு ஒயிட் பால் வந்துருச்சு. டோட்டலாக 3 ரெட் பால், அதில் 2 ரெட் பால் வந்துருக்கு. 2C1னா 2, 3C2னா 3, 2 3 6. 3னா 3மே ரெட் பால். அப்போ ஒயிட் பால் எனக்கு ஒன்று கூட வரல. 2C0 வந்தது எல்லாமே ரெட் பால். 3C3. ஸோ 2C0 1, 3C3 1. ஸோ 1 × 1 1. ஸோ இதை ஆட் பண்ணி பாருங்கள், 9 10 வந்துருச்சா சாம்பிள் ஸ்பேஸு. அடுத்து இது இம்ப்ராப்பர் இன்டெக்ரல் 0 to π/2 dx/4 sin² x + cos² x கொடுத்துருக்காங்க. இது வந்து இம்ப்ராப்பர் இன்டெக்ரலில் ஒரு சம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதில் நான் cos² காமனாக எடுத்துட்டா இது கீழே ஒரு cos² இது 1 மாறிடும். sin² / cos² ஆயிடுச்சு tan². இப்போ 1/cos² இருக்கா, அது என்ன மாறிடுச்சு, எனக்கு sec² மாறிடுச்சு. 1/cos² sec² மாறிடுச்சு. இந்த 4 காமனாக எடுத்துறேன். இப்போ tan² + 5/4. இப்போ சப்ஸ்டியூஷன் போகிறேன். இப்போ t = tan x. அப்போ tan x பண்ண வரும் sec² x. ஸோ நம்ம எப்போலாம் சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணுறோம், அப்போ சேஞ்ச் ஆஃப் லிமிட்ஸ் பண்ணணும். கீழே என்ன கொடுத்துருக்கான், 0 இங்கே கொடுங்க. tan 0 0. அடுத்து என்ன கொடுத்துருக்கான், 90. ஸோ 90 கொடுங்க. tan 90 ∞. அப்போ 0 இடத்துல 0, 90 இடத்துல ∞. sec² dxக்கு dt, tanக்கு t ஸ்கொயர்னா ஸ்கொயரு, 5/4 √5/2 ஹோல் ஸ்கொயர். ஸோ இது எந்த ஃபார்மேட்டில் வந்திருக்குன்னா 0 to ∞ dx/x² + a² ஃபார்முலா. இப்படி வந்தால் π/2n நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது ஷார்ட்கட் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ எனக்கு ஏத்தில் என்ன இருக்குது இங்கே கொஸ்டினில் √5/2. ஸோ என்ன ஃபார்முலா, 1/4, இங்கே இருக்க 1/4. π2 × a என்னது √5/2. 2 2 கேன்சல் ஆகிடுச்சா, மிச்சம் π/4 √5. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இது வந்து ட்ரூத் டேபிள் உங்களுக்கு நல்லா தெரியும், அதனால் இந்த சம் நீங்களே போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் tan 2 inverse 1/5 minus π/2 π/4. இது ஒரு வேல்யூ கேட்குறாங்க. சரியா? ஃபஸ்ட்டு 2 tan 1/5 கண்டுபிடிச்சிக்கணும். அது எப்படி போடுறீங்கன்னா tan inverse 1/5 plus tan inverse 1/5. ஸோ tan inverse a plus tan inverse b ஃபார்முலா எடுத்துக்கோங்க. tan inverse a plus tan inverse b ஃபார்முலாவில். ஸோ என்ன ஃபார்முலா இருக்குது, tan inverse a plus b by 1 minus ab. ஸோ இந்த ஃபார்முலா போட்டிங்கன்னா இந்த ஆன்சர் கிடைக்கும். ஸோ 2 tan 1/4 ஆன்சர் அது எனக்கு 5/12 கிடச்சிருச்சு. சரியா? ஏக்கு 1/5 போடுங்க, பிக்கு 1/5 போடுங்க, போட்டால் எனக்கு ஆன்சர் வந்துருச்சு. அடுத்து π/4 ஒன்று கொடுத்துருவாங்க கொஸ்டினில். ஸோ π/4 போகிறோம், டேனில் 1ல் தானே வரும். ஸோ tan 1 தானே π/4 எழுதுவோம். ஸோ அந்த π/4 என்ன மாற்றிட்டேன், tan 1 மாற்றிட்டேன். ஸோ அப்போ 2 tan 1/5 என்ன மாறிடுச்சு, tan 5/12 மாறிடுச்சு. இந்த π/4 என்ன மாறிடுச்சு, tan 1 மாறிடுச்சு. திரும்பி ஃபார்முலா tan a minus b ஃபார்முலா. tan a minus b by 1 plus ab. tan கட்டாச்சு. இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா -7/17. ஓகேவா? இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க்ஸ்லாம் மோஸ்ட்லி ஈஸியாக வந்திருக்கு. 3 மார்க்கு 1 2 3 3 மார்க் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்க மாதிரி தெரியுது. ஏன்னா அதெல்லாம் பாருங்கள் எக்ஸாம்பிள் சம்ஸ். பாருங்கள் இந்த சம் எக்ஸாம்பிள் சம், இது கொஞ்சம் டஃப்பாக இருக்க மாதிரி தோணும் உங்களுக்கு. அதே மாதிரி இன்னொரு சம் கொடுத்துருக்காங்க, இதுவும் பாருங்கள் எக்ஸாம்பிள் சம். இதை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க, நீங்கள் எக்ஸசைஸ் சம் தான் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க.
ஓகேவா? ஸோ நீங்கள் எக்ஸாம்பிளில் தரவாக இருந்துட்டாவே நீங்கள் சென்டம் போகிறதுக்கு 95% சான்ஸ் இருக்குது. 5 மார்க் பிரச்சனை கிடையாது, எப்போவுமே 7 மார்க் எழுதிருவீங்க. இந்த 2 மார்க் 3 மார்க் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், அதுவும் எக்ஸாம்பிள்ஸ் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா சென்டம் போகிறது ரொம்ப ஈஸி. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.